தமிழ்நாட்டோட கடன் ஏற்கனவே 10 லட்சம் கோடியை தாண்டிருச்சா? இனிமே கடன்றது கம்மியாகுமா? இல்ல இதுமே தான் ஜாஸ்தி ஆகுமா? மக்களோட வரி பணமெல்லாம் வட்டி கட்டுறதுக்கே செலவாகுமா? தமிழ்நாடு பட்ஜெட்ல வெளியே இருக்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்குன்னு தான் சொல்லணும். 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டோட நிலுவையில் இருக்கிற கடன் பார்த்தீங்கன்னா 10.98 லட்சம் கோடின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி. இங்க 10.98 லட்சம் கோடின்றது ஸ்டாண்டர்டா இருக்குமா? இல்ல இதுக்கு மேலேயும் கடன் அதிகமாகுமா? கவர்மெண்ட்ல வரவு செலவை பொறுத்து புது திட்டங்கள், சாலைகள், கட்டமைப்பு திட்டம் போன்ற பல செலவுகள் இதில் இடம்பெறும். சில நேரத்தில் வரவை விட செலவு அதிகமாகும் போது அதை சமாளிக்கிறதுக்கு கடன்ன்றது வாங்குறாங்க. இதை தான் பொருளாதார அடிப்படையில் பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. இப்ப தாக்கல் பண்ணப்பட்ட பட்ஜெட்ல பற்றாக்குறைன்றது 1.21 லட்சம் கோடியா இருக்குது. இது மாநிலத்தோட உற்பத்தியில 3% உயர்த்தி ஆகணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா இப்போ பற்றாக்குறைன்றது 1.21 லட்சம் கோடின்றது இருக்குது. இது உடனே நம்ம கடனோட இதுவும் சேர்ந்துருமான்னு கேட்டா அப்படி ஆகாது. ஏன்னா கவர்மெண்ட் புது கடன் வாங்குறது, பழைய கடனை திருப்பி கொடுக்கறது, கவர்மெண்டோட வருமானம் அதிகரிக்கிறது, இந்த காரணங்களால இது மாற வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா கடன் வாங்குறது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ரோடு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, ஃபேக்டரி, மெட்ரோ ரயில் திட்டம் இதுக்கெல்லாம் கடன் வாங்கி செலவு பண்றது எதிர்காலத்தில் வருமானத்தை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் கடன் ஜாஸ்தியாகி அதுக்கான வட்டி செலவு மட்டும் அதிகமாயிட்டே இருந்தா கவர்மெண்டோட சில திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க முடியாம போக வாய்ப்பு இருக்கு. அதனால தமிழ்நாட்டோட கடன் விவகாரத்தில் எவ்வளோ கடன்றது பார்க்கறது முக்கியம் இல்லை. அந்த கடன் வாங்கின காசை எதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். அந்த செலவு பண்ண காசு வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் கொண்டு வருதா அப்படின்னு தான் பார்க்கணும். நம்ம மாநிலத்தால் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியுமான்றத கொஞ்சம் கவனிக்கணும். தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் கடன்றது குறையுமா? இல்லை 10 லட்சம் கோடின்றது 11 லட்சமா மாறுமா? அதுக்கான பதிலை கொடுக்கறது கவர்மெண்டோட வருமான வளர்ச்சியும் செலவு கட்டுப்பாடும் புதிய கடன் கொள்கையும் தான். இந்த பட்ஜெட் பற்றி உங்கள் கருத்து என்ன? தமிழ்நாட்டோட கடன் அதிகரிக்கிறது வளர்ச்சிக்கான முதலீடா இல்லை நம்ம அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிற தலைவலியா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.